ஆமாம், டீ குடிச்சிட்டு மறந்துட்டு. குடிச்சிடுவோம். நம்ம அவசரப்பட்டு டக்குன்னு ஏறிட்டோம்னா நம்மளுக்கும் நஷ்டம்தான், அவங்களுக்கும் நஷ்டம்தான். அதனால தான் அவங்க வழி விட்றாங்க. குடிச்சதில் கேமரா வாங்கிடலாங்க. போக போக ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு ஃபஸ்ட்டு என்னது இது மரமா இல்லை ரோட்டில் ரொம்ப பெரிய உருவமாக நின்ற மாதிரி இருந்துச்சு. அது மரங்க. பேசிட்டே வரும்போது அவ்வளோ ரொம்பலாம் குளிர் தெரியல. பேசிட்டே வந்தால் தான் குளிர் தெரிய மாட்டேங்குங்க அவ்வளோவா. எந்த லைட்டு தான் மேலேருந்து இருந்துச்சா பரவாயில்ல. இந்த பஸ் அடிக்கடி வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருட்டாகும்போது வராதுன்னு நினைக்கிறேன் பஸ்ஸை. பார்த்தீங்களா, கொஞ்சம் நின்று போகிறாங்களா. இது என்ன ஊர் தெரியலையா, ஏதோ ஒரு ஊர் போட்டுருச்சு தெரியலங்க, மறந்துட்டு. இந்த ரோடு வளைஞ்சு போதா டக்குன்னு நான் பார்க்க முடியாது. வாவ், நல்லா வளையுதுல, நல்லா வளைஞ்சு போகுதுங்க. நம்ம கொடைக்கானல் கொடைக்கானல் போனோம்ல, அந்த கில்ஸுக்கு ஏறி கொஞ்சம் பழகிருக்குங்க. அப்படி இந்த மூணாருக்கும் கொஞ்சம் பழகியாச்சு. இன்னும் போக போக பழகி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா சேஃபாக போயிட்டு வரலாம். ஹில்ஸை பார்த்து பயப்படவே வேண்டாம். இவ்வளோ காது அடைச்சிருந்துச்சுங்க. எச்சு முழுங்கணுன்னு திறந்துட்டு, ஓய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க காரை சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு திரும்புதா, அதனால் நம்ம டக்குன்னு முன்னாடி போக வேண்டாம், டேக் பண்ணி போக வேண்டாம். கொஞ்சம் பையாக போவோம். நைட் ஆகிட்டு ஒன்றும் தெரியாது ரோடுறான். அவங்க வர்ற வரைக்கும் இந்த கார் பின்னாடியே போக முடியும். இந்த காரங்க போவான்னு பார்த்தா போக முடியாங்க. அதான் நம்ம அடித்து போக வேண்டியதான். கேர்பின் பண்ணிட்டு வருது, பிரேக் அடித்து ஸ்லோவாக திருப்பி போக வேண்டியதான். இங்கே இந்த வீடியோ தான் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ அதோட இதான் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ பேச வராது. வீடியோ எடுத்துகிட்டே இந்த இதான் கடைசி விலாகா மூணாரில், அப்போ பேச வரும். ஓ நல்லா இருக்குங்க இப்படி போகிறது. முன்னாடி லக்கேஜ் இருக்குது, துணி இருக்குது, பேக் இருக்குது. அது ஓவர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப வளைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, வலிக்கு விட்டுரும். அதான் கொஞ்சம் பைய கொஞ்சம் பெண்ட் எடுக்கும். கொஞ்சம் இருட்டாகும் போது வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க 2 பேரும். ஒரு பைக்கு தான். யார மட்டும் முக்குது பேக் கிட்ட நினைக்க. காலேஜ் நோட்டி விட்றாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இப்படி போகுதுன்னு தெரியல. குறுக்க யாரும் வந்துடாதீங்கடா. விலங்குகளும் சொல்கிறேன், பறவைகளும் சொல்கிறேன், வண்டிகளையும் சொல்கிறதான் செய்கிறேன். பார்த்து யாரும் வந்துடாதீங்க. பயம்லாம் கிடையாது. ரோட்டில் அந்த பெரிய உருவம் நிற்கிருந்துருமா, யானை, அது மட்டும்தான் பயம். ஸ்கூட்டியில் இப்படி போகிறோமே, கீர் வண்டியில் எப்படி போவோம். கீர் வண்டி அவ்வளோ ஓட்ட தெரியாது. சாரி, ஓட்ட தெரியும். இந்த மாதிரி பெண்டெல்லாம் புதுசாக ஓட்டோம்னா ஓட்ட முடியாதுங்க. பள்ளம் கிடையாது. அந்த தண்ணி கிடக்கிறதுனால தெரியாது.
பள்ளம் கிடக்குதோ இல்லையோ தெரியாது தண்ணி கிடக்கும்போது. இந்த எதிர்த்து வர்ற வண்டி லைட் அடிக்கும்போது நம்மளுக்கு தெரியாதுங்க, ரோடு தெரியாது. மேலே ஏறுதா? தனியாக தான் வரோம். அண்ணன் நம்ம பையன்களை காணோம். இன்னுமே தெரிய மாட்டேங்கல. ஆ யாருப்பா 2 பேர் நிற்காங்க. இப்போ பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங்கு. அது டூரிஸ்ட் தான். ஆமாம், டூரிஸ்ட் தான். நம்ம அவனுக்கு காணோம் இன்னும். ஸ்டீவன் ஓட்டுறானோ? ஆமாம். இந்த ரோடு வரைக்கும் நம்ம போவோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒத்த ரோடு வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். நம்ம பையன்கள் கூட போவோங்க. முன்னாடி வண்டி வருது, நம்ம பையன்கள் என்னன்னு தெரியல. நான் ரெடி தான், வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, தெல் கொடுங்க சிங்கத்து சிண்டாதப்பா. அதுக்கப்புறம் தெரியாது, ஒரு பிஜிஎம் தான் தெரியும். ஏறுதோ? ஆமாம், ஏறி இறங்குதுன்னு நினைக்கிங்க. தெரியல, ஒரே மாதிரி தான் போகுது. தூசி பட்டமாக இருக்குது கண்ணில். என்னப்பா ஊசில் தான் இருக்குது. இந்த வந்துட்டானுங்களா? ரொம்ப போயிங்க வந்துட்டானுங்களா? விரட்டி வரானுங்களா? விரட்டி வந்துருக்கானு. நல்ல வேலை, நான் நம்ம எங்கிட்ட விழுந்துருப்பாங்கன்னு நினச்சேன். அப்போலாம் நம்ம பையனுக்கு கிடையாது. ஓய், ஸ்லோ பண்ணுறாங்க பஸ்ஸுக்காரங்க. ஏறி போவோம், ரோடு தெரியலையாம்மா. போ தேங்க்ஸ்ண்ணா. இப்படி வழி கொடுக்கணுங்க. பெரிய வண்டி போச்சுன்னா பின்னாடி பைக்கும் அந்த மாதிரி சின்ன வண்டி போச்சுன்னா வழி விடுங்க. ஏன்னா அவங்க ஸ்லோவில் தான் திருப்ப முடியும். நம்ம டக்குன்னு வளைச்சி போயிடலாம். நம்ம அவசரப்பட்டு டக்குன்னு ஏறிட்டோம்னா நம்மளுக்கும் நஷ்டம்தான், அவங்களுக்கும் நஷ்டம்தான். அதனால தான் அவங்க வழி விட்றாங்க. ஏன்னா தெரிஞ்சதான் சொல்கிறாங்க. ஓ, 20 போகணுமா? ஓ, கீழே இறங்குதுனால 20 போகணும். எடா சும்மா இருடா, இது வேறு சொல்லிகிட்டு இருக்காதடா. ஃபைனும் கீழும் போட்டுறக்கூடாது. ஓ, கேர்பின் பண்ணா இல்லையா? வாவ், பிரேக் தான் முக்கியங்க. அவருக்கு அவனை பார்த்தீங்களா எப்படி போகிறாங்கன்னு. நம்ம அவனை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், அதே இது நம்ம திரும்பும்போது அவங்களுக்கு தெரியும், என்னடா இப்படி திரும்ப போகிறான், இப்படி போகிறான்னு. வாவ், பிரேக் தாங்க முக்கியம். பிரேக் பார்த்தீங்களா எப்படி நச்சுன்னு பிடிக்குதுன்னு. ஓவர் இருட்டாயிட்டு ஃபுல்லாக காடு தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ரொம்ப ஸ்லோ பண்ணிடுவோம். இந்த ஸ்பீடுக்கெலாம் போக வேண்டாம். ஏன் இந்த ஸ்பீடு போது, இந்த ரோடு பெரிய ரோடுங்க. அதனால தான் நம்ம வந்து அசால்ட்டாக போகிறோம். அதே ஒத்த ரோடு, இந்த சின்ன ரோடு வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். பெட்ரோல் கிடக்கு 4 லிட்டர் கிடக்கு. கோடு 4 லிட்டர்னா உள்ளே ஒரு 4.5 5 லிட்டர் கிடக்கும். ஃபோன் பண்ணாங்க, யாரும் தெரிலன்னா பேசி விட்டேன். ஆமாம், யாரும் தெரில, நம்ம தெரிய மாட்டேங்க எனக்கு.
ஆ ஆ ஆ காது சரி கேட்காது நான் சொல்கிறது. ஆமாம் வாய்ஸர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி ஆமாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்க் வேறு போட்டிருக்கேன். நான் பேசினேன் அவனுக்கு கிளியராக கேட்காது. யாரோ ஃபோன் பண்ணாங்க, அது யாருன்னு தெரில, எனக்கு நேம் வரல. அதான் சொன்னேன் நான் ஹில்ஸில் இறங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கட் பண்ணுங்கன்னு சொன்னால் கட் பண்ணிட்டாங்க. யாருன்னு தெரில, துரசிங்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு துரசிங்கமாக தான் இருக்கும். அடிச்சு முன்னாடி போயிட்டானுங்களே இடம் பையனுங்க. இன்னும் பார்த்து போயிடலாம். பிரேக் இருக்குல்ல நம்மளுக்கு, வேறு என்ன கவலை. பரவாயில்ல வண்டி வருது, அதுவும் கொஞ்சம் நல்லது தான் நம்மளுக்கும். வண்டி வராதுன்னு நினச்சேன், பரவாயில்ல வர்றது நம்மளுக்கும் நல்லது தான். டைம் 7 மணி தாங்குது, அதனால் வருது. கொஞ்சம் லைட்டாகிட்டு 12 மணியோட ஒரு வண்டி வராது, கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. வரான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கானுங்க நினைக்கிறேன். ஏய் ரோடு பெரிய நினைக்காதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டும் ஹில்ஸ் இறங்க விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, எப்போனாலும் வரலான்னு சொல்லலை. இப்போ வந்து மூணாரில் இருக்கும், இப்போ நான் கீழே இறங்கலாம், அது விடுவாங்க, அலோடு பண்ணுவாங்க. கீழே இந்த மேலே தான் அலோடு பண்ண மாட்டாங்க நைட்டு. எஸ், உள்ளூர்காரங்களும் அலோடு பண்ணுவாங்க, டூரிஸ்டரு இந்த பைக்கில் வர்றவங்களும் அலோடு கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். உறுதியாக கிடையாது. கொஞ்சம் நீங்கள் கேட்டு வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேட்டு வந்தால் கரெக்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு திருப்பி போகிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் தங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா தெரிலங்க, தெரிஞ்சது சொல்கிறேன். அங்கேருந்து நம்ம பேசிகிட்டே வந்துருக்குங்க. நல்லா இருக்குல்ல வியூ, ரோடெல்லாம். தூக்கம் இந்த நாள் தூங்கியாச்சுல, அதனால நல்லா பேசுகிறதுக்கு வருது. தூக்கம் வந்துச்சு அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஸ்லோவாக போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களும் ஸ்லோவாக போகிறானுங்க. தேனி லெஃப்ட்லையா? தேனி லெஃப்ட்லங்க. நேரம் இன்னொரு ரோடு இருந்துச்சுன்னு தெரியலையே. தேனி லெஃப்ட்டில் தான். கரெக்டு தான். இல்லை ரூட்டை பார்த்தா பூப்பாறை பிரிட்ஜி. இதுதான் பூப்பாறை பிரிட்ஜா? பின்னாடி ஒரு வண்டி வந்துச்சு காணோம். இல்லை இதானே? ஏன் அங்கிட்டு போகிறான்? எதுக்கு அங்கிட்டு போகிறான்? ஒரு ரூட்டு தப்பா? என்னப்பா கார் வருது டக்குன்னு திருப்பிட்டான். டீ குடிக்க நினைக்கிறேன். ஆமாம், டீ குடிச்சிட்டு மறந்துட்டு. குடிச்சிடுவோம். டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதாங்க.